அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்காத்தூர் அப்படின்ற பகுதியினுடைய கள நிலவரத்தை இன்றைக்கு நேரில் போய் பார்த்துருந்தோம். எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் நேரில் கள ஆய்வு செய்து அதை காணொலியாக பதிவு செஞ்சிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய 80 குடும்பங்கள் 70+10 அந்த 80 குடும்பங்களுக்கும் என்ன நீட் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதில் தேவையானவற்றை வீடு வீடாக சென்று பாத்திரங்கள், உடைகள், அப்புறம் மளிகை கிட்டு போட்டு வைக்கிறதுக்கான பிளாஸ்டிக் டப்பாக்கள் இதெல்லாம் உடனடியாக கொடுப்பது அப்படின்னு வீடு வீடாக சென்று திரட்டி கொடுப்பது அப்படின்னு முடிவெடுத்து அந்த ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அது இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே ஒரு முக்கால்வாசி நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மக்கள் கருணை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உடனடியாக அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. காயல்பட்டினத்து சகோதரிகள் அதை மிக வேகமாக செய்ய தொடங்கி இப்போ அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு புதிதாக ஒரு அடுப்பு, அஞ்சரைப்பெட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை புதுசாக வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்கு 3000 அப்படின்னு ஏற்றி வச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு 3000 அப்படின்னு 80 குடும்பத்துக்கு அப்படின்னு எடுத்து வச்சோம்னா 2.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட அரௌண்ட் தேவைப்படுது. இம்மிடியேட்டாக உங்களால் என்ன முடியுமோ, என்னால் இத்தனை குடும்பத்துக்கு, நான் இத்தனை குடும்பத்துக்கு நீ ஏற்றி வச்சு இம்மிடியேட்டாக பொறுப்படுங்க. அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகள் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு வைக்கப்பட்ட சோதனை. நமக்குத்தான் அந்த சோதனை, அவங்களுக்கு இது சோதனை இல்லை. இறைவனால் அருட்கொடைகள் பெறப்பட்டு நல்லா இருக்கிறோமே, இந்த செய்தி காதுல விழுகுது, ஆனால் நான் செய்கிறேனா இல்லையா அப்படின்னு இறைவன் டெஸ்ட் வைக்கிறான்ல, அதில் நம்ம மெரிட் ஸ்டூடெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். அல்லாஹ் நம்மளை அவனுடைய கருணையின் பொருட்டு நம்மை அதற்கான கருவியாக ஆக்கட்டும். இம்மிடியேட்டாக உங்களுடைய உதவியை செய்யுங்க. இன்னைக்கு திரட்டி நாளைக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். மாற்று துணியே இல்லை, காஞ்சி துணி இல்லை, அதனால அவங்களுக்கு நாளைக்கு நம்ம ட்ரெஸ்ஸஸை கொடுத்துட்றோம், பாத்திரங்களை கொடுத்துட்றோம் சமைக்கிறதுக்கு. அடுத்த நாள் அல்லது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நம்ம ஸ்டவ்வு மற்ற பொருட்களை அவங்களுக்கு கொடுத்தாகணும். அதனால இமீடியட்டாக உங்களுடைய உதவிகளை பதிவு பண்ணுங்க. இறைவன் உங்களுக்கு இதற்கான நற்கூலியை பல மடங்கு பெருக்கி தருவானாக. ஆமீன்.